உங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்களா? எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் குரோம் போயிட்டு ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. இதில் சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். ஆதார் டவுன்லோட் மை ஆதார் யூஐடி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்பர் எங்கே இருக்குன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜில் வந்திருக்கும். அந்த 14 நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேட்டு, அதாவது நீங்கள் அன்றைக்கி பண்ண டேட், என்றைக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணீங்களோ அன்றைக்கி டேட் அண்டு டைம் கேட்கும். அதை கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மல் தெரியலனா நார்மல் மெசேஜில் போய் பாருங்கள். இன்றைக்கி டேட்டு மற்றும் டைம் அதிலேயே இருக்கும். அந்த டேட் அண்டு டைமை இங்கே கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் 21 21 கிளிக் பண்ணி செட் கொடுங்க. அடுத்தது செலக்டட் டைம் சின்னகிறதுல ஹவர்ஸ், அதாவது 12 மணினா 12 மணின்னு கொடுங்க. அதேமாரி நிமிடத்தை கிளிக் பண்ணி எத்தனை நிமிஷமோ 8 இல்லை 10 உங்களுக்கு எந்த நிமிடத்தில் மெசேஜ் வந்திருக்கோ அந்த மெசேஜுக்கான நிமிடத்தை கொடுங்க. செகண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ கேப்சா என்ட்ரி பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் கரெக்டாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர் கொடுங்க, இல்லை ஸ்மால் லெட்டர் இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல். அப்படி இல்லைனா திருப்பி நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போதே கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் த ஓடிபி கொடுங்க. இப்போ நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் ப்ராசஸ் வந்திருக்கு. இன்னும் 5 days கழிச்சு தான் செக் பண்ண சொல்லியிருக்கு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம்.